ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வெறும் 3 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி சிம்பிளாக சட்டுன்னு பண்ணக்கூடிய தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் தக்காளியை போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை வேக வச்சாதான் அதோட தோலை ஈஸியாக நீக்க முடியும். இப்போது தக்காளி வெந்துருச்சு. சில தக்காளியோட தோல் வெடித்து வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் இதில் உள்ள தோலை நீக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ இதில் 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துடலாம். 1/4 கிலோ தக்காளிக்கு 1/4 கிலோ சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு கெட்டியாகணும். சர்க்கரை சேர்த்த பிறகு தான் ஜாமோட கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் பாதி எலுமிச்சப்பழ சாறை சேர்த்துடலாம். இதோட பதம் பார்க்கணுன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து விரல் வச்சு கோடு போட்டு பாருங்கள். கோடு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சதுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜாமை உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.